இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3 லெசன் 7. இந்த லெசனோட பேர் டிப் டிப்வா. டிப் டிப்வா அப்படின்னா மழை தண்ணீர் விழுது இல்லையா சத்தம், டிப் டிப்னு மழை தண்ணீர் விழுற சத்தத்தை டிப் டிப்வா அப்படின்னு இந்த லெசன் பேரு கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. एक थी बुढ़िया, उसका एक पोता था. पोता रोज रात में सोने से पहले दादी से कहानी सुनता. दादी रोज उसे तरह तरह की कहानियां सुनाती. एक थी बुढ़िया. बुढ़िया அப்படின்னா ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. தீ அப்படின்றது எதுக்கு வருது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்காக. ஏக் தி புடியா ஒரு வயசான பாட்டி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த தீ யூஸ் பண்றோம். உஸ்கா ஏக் போத்தா தா. போத்தா அப்படின்னா வந்து கிராண்ட்சன். அந்த பாட்டிக்கு ஒரு கிராண்ட்சன் இருந்தாங்க, ஒரு பேரன் இருந்தாங்க. போத்தா ரோஸ் ராத் மே சோனே சே பெஹலே. ஸோ அந்த கிராண்ட்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த பேரன் என்ன பண்ணுவாங்கன்னா ரோஸ் அப்படின்னா டெய்லியும் அர்த்தம். டெய்லியும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பெஹலே தாதி சே கஹானி சுன்தா. அவங்க பாட்டிமா கிட்ட இருந்து ஒரு கதை கேட்பாங்க. தாதி ரோஸ் உசே தரக் 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 தரக்கி கஹானியா சுனாத்தி. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரனுக்கு தரக் தரக் விதவிதமான கதைகள் சொல்லுவாங்க. ஏக் தின் मूसलाधार बारिश हुई. ऐसी बारिश पहले कभी नहीं हुई थी. सारा गांव बारिश से परेशान था. बूढ़िया की चौपड़ी में पानी झगक झगक से टपक रहा था. टिप 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 टिप. इस बात से बेग भर पोता दादी की गोद में लेटा कहानी सुनने के लिए मचल रहा था. बुढ़िया खींचकर बोली, अरे बचवा का कहानी सुनाए. ई टिप टिपवा से जान बचे थबना. एक दिन முஸ்லாதார் பாரிஷ். முஸ்லாதார் அப்படின்னா ரொம்ப ஹெவியான ரொம்ப பயங்கரமான ஒரு மழை. பாரிஷ் அப்படின்னா மழைன்னு அர்த்தம். ஏக் தின் ஒரு நாள் என்ன ஆச்சு, ரொம்ப பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிச்சு. ஏசி பாரிஷ் இந்த மாதிரியான ஒரு மழை, காற்று அந்த மாதிரி பயங்கரமா ஒரு மழையை வந்து பெஹலே கபி இதுக்கு முன்னாடி கபி நஹி ஹுயி தி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல மழை பெஞ்சதே கிடையாது. சாரா காவ் பாரிஷ் சே பரேஷான் தா. பரேஷானா ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. சாரா காவ் அப்படின்னா அந்த கிராமம் மொத்தமும் அந்த இருக்க மனிதர்கள் எல்லாமே என்ன ஆயிட்டாங்க, இந்த மழையினால ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. பூடியாங்கி சோம்படி. சோம்படி அப்படின்னா குடிசை. அந்த பாட்டிமாவோட குடிசையில் என்ன ஆச்சு, பானி ஜகக் ஜகக் அப்படின்னா என்னாச்சு, தண்ணீர் ஜகக் ஜகக்னா பிளேஸ் இடத்துல அங்கங்க என்ன ஆச்சு, டபக் ரஹாத்தா அங்கங்க நிறைய டபக் டபக்குன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி விழுந்தது, टिप 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 நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. इस बात से बेग भर पोथा दादी की गोद में लेटा कहानी सुनने के लिए मचल रहा था. इस बात இந்த மாதிரி மழை பெய்யுது, அது ரொம்ப ஆபத்தானது, நம்ம குடிசைக்குள்ள தண்ணி வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாம பேக் பர் அப்படின்னா அன்னோயிங்லி தெரியாம அவன் என்ன பண்றான், அந்த போத்தா அந்த பேர குழந்தை என்ன பண்றாங்க, தாதிக்கு கோதுனா மடி, அந்த பாட்டிமாவோட மடியில ஏறி உட்காந்துட்டு கஹானி சுன்னேக்கேலே கதை கேட்கறதுக்காக மச்சல் ரஹாத்தா ரொம்ப அடம் பிடிக்கிறான், எனக்கு கதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான். பூடியா கிச்கர் போலி. ஸோ என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, கிச்கர் ரொம்ப அனாயிங், ரொம்ப வெறுப்பாவது, அவங்க இந்த மாதிரி தொல்லை பண்றானே, நானே கவலையில இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அனாயிங் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப கவலையா சொல்றாங்க, ரொம்ப ஒரு வெறுப்போடு சொல்றாங்க. அரே பச்சுவா என்ன நான் உனக்கு கதை சொல்றது, கா கஹானி சுனாய் உனக்கு என்ன நான் கதை சொல்றது. ஈ டிப் டிப்வா சே ஜான் பஜே தப்புனா இந்த பயங்கரமான மழையிலேருந்து நம்ம உயிர் பிழைச்சாதானே, தப்புனா அப்பதானே நான் உனக்கு கதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. पोथा उठकर बैठ गया. उसने पूछा, दादी ये टिप टिप्पा कौन है. टिप टिप्पा क्या शेर भाग से भी बड़ा होता है. உடனே அந்த பேரை என்ன சொல்றான், போத்தா உட்கர் அந்த மடி மேல இருந்து எழுந்து உட்காந்துட்டு கேட்கறான். பைட் கயா உட்காந்துக்கிறான். உஸ்னே பூச்சா அவன் கேட்கறான், தாதி ஏ டிப் டிப்பா கோன் ஹே, நீங்க டிப் டிப்பான்னு சொல்றீங்களா, அது யாரு. டிப் டிப்பா கியா ஷேர் பாக் சே பி படா ஹோதா ஹே. ஷேர் அப்படின்னா வந்து சிங்கம், பாக்னா வந்து புலி, அந்த சிங்கம் புலியோட ரொம்ப பெருசா இந்த டிப் टिपवा அப்படின்னு கேக்குறான். दादी छत से टपकते हुए पानी की तरफ देखकर बोली, हाँ बचवा, ना शेरवा के डर ना भगवा के डर, डर था डर टिप टिपवा के डर. दादी छत, छत्னா அந்த ரூஃப், குடிசைக்கு மேல அந்த மேல இருக்குள்ள அந்த ரூஃபை பார்த்துட்டே சொல்றாங்க. छत से
टपकते हुए ஸோ அங்கிருந்து அந்த ரூஃப்ல இருந்து விழற அந்த தண்ணியை பார்த்துட்டே அவங்க என்ன சொல்றாங்க தேக்குகர் போலி हाँ बचवा ஆமா இந்த டிப் டிப்வான்றது எதை விட பயமானது நான் ஷேர்வா கே டர் ஒரு சிங்கத்தோட பயம் கூட அவ்வளவு பயம் கிடையாது நான் பக்வா கேபர் பக்வா அப்படின்னா வந்து டைகரோட பயம் கூட அவ்வளவு பயம் கிடையாது இந்த டிப் டிப்பாவோட பயம் வந்து ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றாங்க संयोग से मुसीबत का मारा एक भाग बारिश से बचने के लिए चौपड़ी के पीछे बैठा था बेचारा भाग बारिश से घबराया हुआ था बुढ़िया की बात सुनते ही वह और डर गया சன்யோக் சே முசீபத் சன்யோக் அப்படின்னா வந்து கோஇன்சிடென்டலா ஸோ இந்த மாதிரி மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா முசீபத்னா இந்த மழை காரணமாக முசீபத் கா மாறா ஏக் பாக் இந்த ப்ராப்ளம்னால அது கூட என்ன பண்ணுச்சு ஒரு பாக் ஒரு சின்ன டைகர் என்ன பண்ணிருக்கு பாரிஷ் சே பச்சனே இந்த மழையில இருந்து பச்சனே தப்பிக்கிறதுக்காக சோம்படி கே பீச்சே இந்த குடிசையோட பின்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு பேச்சாரா பாக் பாவம் பேச்சாரா அப்படின்னா புவர் டைகர் அந்த பாவம் அந்த டைகர் என்ன பண்ணுச்சு பாரிஷ் சே கப்ராயா हुआ था சோ இந்த மழைக்கு பயந்து போய் அது உட்கார்ந்து இருந்துச்சு बुढ़िया की बात सुनते ही वह और डर गया சோ இந்த வயசான பாட்டியோட பேச்சை கேட்ட உடனே बात सुनते ही और डर गया இன்னும் ரொம்ப பயந்துடுச்சு अब यह टिप-टिपवा कौन सी भला है जरूर यह कोई बड़ा जानवर है तभी तो बुढ़िया शेर भाग से ज्यादा टिप टिपवा से डरती है इससे पहले कि बाहर आकर वह मुझ पर हमला करे मुझे ही यहाँ से भाग जाना चाहिए सो அந்த பாட்டி பேச்சை கேட்ட உடனே இந்த டைகர் என்ன பண்ணுது अब यह टिप टिपवा कौन सी भला है सो அப்ப இந்த டிப் டிப்வா யாரை விட பயங்கரமானவனா இருக்கும் அப்படின்னு அந்த புலியும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜரூர் யஹ் கோயி படா ஜான்வர் ஹை ஜரூர் அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய மிருகமா தான் இருக்கும் ஜான்வர்னா அனிமல் ஸோ இது கண்டிப்பா இது ஒரு பெரிய மிருகமா தான் இருக்கணும் तभी तो बुढ़िया शेर भाग से ज्यादा टिप टिपवा से डरती है तभी तो அதனால தான் இந்த புடியா இந்த பாட்டி என்ன பண்றாங்க சிங்கம் புலியை விட ரொம்பவும் இந்த டிப் டிப்வாக்கு பயப்படுறாங்க इससे पहले कि बाहर आकर वह मुझे पर हमला करे அப்படின்னா அட்டாக் பண்றது சோ அந்த டிப் டிப்வா வெளியில வந்து நம்மள அட்டாக் பண்றதை விட நம்ம என்ன பண்ணணும் मुझे ही यहाँ से भाग जाना चाहिए நான் இங்க இருந்து கண்டிப்பா சீக்கிரம் வெளியில ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புலி நினைக்குது भागने ऐसा सोचा और चटपट वहां से धूम धमाकर भाग चला सो இந்த மாதிரி யோசிச்ச உடனே என்ன பண்ணுது சட்பட் உடனே वहां से धूम धमाकर அங்க இருந்து ரொம்ப ஓட்டமா ஓடி போயிடுது उसी गांव में एक धोबी रहता था वह भी बारिश से परेशान था आज सुबह से उसका गधा गायब था सारा दिन वह बारिश में भीगता रहा और जहक கதே கோ ढूंढता रहा लेकिन वह कहीं नहीं मिला उसी गांव में அந்த கிராமத்துல ஒரு தோபி அப்படின்னா இந்த துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பாங்க இல்லையா அவரும் இருந்தாரு ரஹதாத்தா वह भी बारिश से परेशान थे அவரும் என்ன பண்றாரு இந்த மழையினால ரொம்ப கவலையா இருக்கிறாரு आज सुबह இன்னைக்கு காலையில தான் என்ன ஆச்சுன்னா उसका गधा गायब था गधा அப்படின்னா வந்து கழுதை அவருடைய கழுதை என்ன ஆச்சு இந்த துணி துவைக்கிறவங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த கழுதை மேலதான் அந்த துணியை கட்டி எடுத்துட்டு போவாங்க இல்லையா சோ அவரோட கழுதை என்ன ஆச்சு காயப் அப்படின்னா வந்து மிஸ் ஆயிடுச்சு அது வந்து காணாம போயிடுச்சு सारा दिन वह बारिश में बिकता रहा और जगह गधे को ढूंढता रहा लेकिन वह कहीं नहीं मिला ஸோ சாரா தின் முழு நாள் அவர் என்ன பண்ணாரு பாரிஷ்மே பீக்தா ரகா ஸோ அந்த பாரிஷ்ல என்ன பண்ண பீக்தா அப்படின்னா வெட் ஆகுறது ஃபுல்லா நனைஞ்சு போறது ஸோ மொத்த நாட்களுமே அவர் இந்த மழையினால நனைஞ்சு போயிருக்காரு அவர் ஜகக் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு கதேக்கோ டூன்தா ரகா ஸோ எல்லா இடத்துலயும் அவரோட கழுதையா அவர் தேடி நடந்துட்டே இருந்தாரு லேக்கின் வக கஹி நஹி மிலா அவர் அந்த கழுதையானது அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல धोबी की पत्नी बोली जाकर गांव के पंडित जी से क्यों नहीं पूछते वे बड़े ज्ञानी है आगे पीछे सबके हाल की उन्हें खबर रहती है धोबी की पत्नी बोली सो அவங்களுடைய வைஃப் இருக்காங்க இல்லையா அந்த தோபியோட வைஃப் என்ன சொல்றாங்க जाकर गांव के पंडित जी से क्यों नहीं पूछते நீங்க போய் கிராமத்தினுடைய பண்டித் ஜி இருக்கார்ல அவர்கிட்ட போய் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க क्यों नहीं पूछते
वे बड़े ஞானி है அவர் பெரிய ஞானம் நிறைஞ்சவராகவும் ஆகே பீச்சே முன்னாடி நடக்கிற விஷயம் பின்னாடி நடக்கிற விஷயம் सबके हालனா கண்டிஷன். ஸோ எல்லாருடைய கண்டிஷனை பத்தி அவருக்கு என்ன சொல்றாரு, உன்ஹே खबर रहती थी. खबर அப்படின்னா நியூஸ். இந்த இடத்துல அவர் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். सबके हाल की उन्हें खबर रहती थी. எல்லார பத்தி அவருக்கு தெரியும். ஆகே பீச்சே முன்னாடி நடந்த விஷயம் பின்னாடி நடக்க போற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க ஏன் போய் அவரை பார்க்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. पत्नी की बात धोबी को छंच गई. अपना मोटा लठ उठाकर वह पंडित जी के घर की तरफ चल पड़ा. उसने देखा कि पंडित जी घर के जमा बारिश का पानी उलिच कर फेंक रहा थे. ஸோ அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாரு அந்த தோபி, சஞ்ச் கை அப்படின்னா சார் அதை நம்ம அதையும் செக் பண்ணிடலாம், சஞ்ச் அப்படின்னா செக் பண்ணி அதையும் நம்ம சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போகிறாரு. அப்படின்னா மோட்டா லட் உठाकर वह पंडित जी के घर की तरफ चला पड़ा. ஸோ அவனுடைய லட் அப்படின்னா அவனுடைய கத்தி லத்த இருக்குல்ல அந்த அவனுடைய கொம்பு, அவனுடைய தடிமனாக இருக்கிற அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், உठाकर वह पंडित जी के घर அந்த அவங்க पंडित जी வீட்டுக்கு என்ன பண்ணுறான், तरफ चल पड़ा அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். उसने देखा कि पंडित जी घर में ஜமா பாரிஷ், ஜமா அப்படின்னா டெபாசிட் ஆகியிருக்க தேங்கி இருக்கிற அந்த தண்ணி. ஸோ மழை நீர்னால என்ன ஆயிருக்கு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி பண்டிட்ஜி வீட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி தேங்கி இருக்கு. உஸ்னே தேக்கா அப்போ பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பண்டிட்ஜி கர்மே அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜமா பாரிஷ், ஸோ மழை நீர் தங்கி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை உளிச்கர் ஃபேங்க் ரஹாத்தே. உளிச் அப்படின்னு என்ன பண்றாரு, ஃபேங்க் அப்படின்னா தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வெளியில த்ரோ பண்ணிட்டே இருக்காரு. धोबी ने बेसब्री से पूछा, महाराज मेरा गधा सुबह से नहीं मिल रहा है, जरा पोथी भांज कर बताइए तो वह कहाँ है. धोबी ने பேஸ்பிரினா ரொம்ப கவலையாவும் ரொம்ப ஈகராகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஈகராகவும் என்ன பண்றான், பேஸ்பிரிஸே பூச்சா அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, அந்த பண்டிட்ஜி கிட்ட போய் கேட்கிறான், மகாராஜ் மேரா கதா சுபக் சே நஹி மில் ரஹா ஹை. காலையிலேருந்து நான் தேடிட்டு இருக்கேன், சுபக்னா காலையிலேருந்து நான் தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கவே இல்லை. நஹி மில் ரஹா ஹை, ஜரா போந்தி பாஞ்ச்கர். போந்தி அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த புத்தகம் இருக்குல்ல, பண்டிட்ஜில ஒரு புக் வச்சிருப்பாங்க, அந்த ஜாதகம் இருக்கிற அந்த புக்கை வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து போந்தி பாஞ்ச்கர் பத்தாயே தோ வஹு கஹா ஹை, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா, அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். சுபக் से पानी उलिचते पंडित जी थक गए थे. धोबी की बात सुनी तो चुंझला पड़े और बोले, मेरे पोथी में तेरे गधे का पता ठिकाना लिखा है क्या, जो आ गए पूछने. अरे जाकर ढूंढ उसे किसी घंटी पोखर में. சுபக் சே பானி உளிச்சதே பண்டிட்ஜி தக் கயே. காலில இருந்து நிறைய மழை பெஞ்சதுலேயே அந்த தண்ணியை எடுத்து போட்டு பண்டிட்ஜி என்ன ஆயிட்டாரு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. தக் கயே தே. தோபி கி பாத் சுனி தோ சுஞ்சலா படே, ரொம்ப அவருக்கு கோவம் வந்துடுச்சு இந்த மாதிரி கேட்ட உடனே. சுஞ்சலா படே அப்படின்னா ரொம்ப அவருக்கு கோவம் ஆயிடுச்சு. அவர் போல கோவப்பட என்ன சொல்றாரு, மேரே போத்தி மே தெரே கதே கா பதா டிகானா லிக்கா ஹே கியா. ஸோ என்னுடைய அந்த புத்தகத்துல தேரே காதி உன்னோட கழுதைய பத்தியா எழுதியிருக்கோம், டிகானா லிக்கா ஹே கியா அந்த மாதிரி எழுதியிருக்குமா என்ன, ஜோ ஆ கயே பூச்னே வந்துட்ட பாரு இதை பத்தி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அரே ஜாக்கர் டூண்டு ஊசி, அங்க போய் நீ என்ன பண்ண, அதை போய் நீயே தேட. கிசி கட்ஹி போக்கர்மே. கட்ஹி போக்கர் அப்படின்னா வந்து சேரும் சகதியுமா, கல்லும் சேரும் சகதியுமா நிறைஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி படல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீயே போய் தேடு. அரே ஜாக்கர் ढूंढ उसे किसी गड्ढी पोकर में, அங்க போய் நீயே சேரும் சகதியுமா எங்கேயாவது குழியில அந்த மழை தண்ணி நிறைஞ்சிருக்கோ அங்க போய் நீயே தேடிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் पंडित जी लगे फिर पानी उछलने. तो भी वहां से चल दिया. चलते चलते वह एक तालाब के पास पहुंचा. तालाब के किनारे ऊंची ऊंची घास उग रही थी. ஸோ என்ன பண்ணுறாரு, பண்டிட்ஜி லகே ஃபிர் பானி உச்சலி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பண்டிட்ஜி அவர் தண்ணி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜி லகே ஃபிர் பானி உளிச்னே அப்படின்னா தண்ணியை எடுத்து த்ரோ பண்ண அவர் ஆரம்பிச்சிட்டாரு. தோபி வஹாசே சல்தியா. சரி அவர் சொன்னதை கேட்டு தோபி அங்கேருந்து நடந்து வந்துட்டே இருக்கான். சல்தே நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், வஹியேக்கு தாலாப் கே பாஸ் பகுஞ்சா. தாலாப் அப்படின்னா பாண்டு, ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்தில் வந்து சேர்றான். பகுஞ்சா அப்படின்னா ரீச் ஆகிறது. तालाब के किनारे ऊंची ऊंची घास उग रही थी. ஸோ தாலாப் அந்த பாண்டு பக்கத்தில் என்ன இருந்துச்சு, கினாரேனா அந்த பேங்க், அந்த
குளத்துக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சுன்னா ஊஞ்சினா ரொம்ப ஹைட்டான घास அப்படின்னா கிராஸ் புல் நிறைய வளர்ந்து இருந்துச்சு. உக் ரஹி தி புட்கள் நிறைய வளர்ந்து இருந்துச்சு. தோபி घास में गधे को ढूंढने लगा. ஸோ அவர் என்ன சொன்னாரு, எங்கேயாவது சேரும் ஜெகதிமா நடந்திருக்க அந்த இடத்துல தான் உன்னோட கதை இருக்குன்னு சொன்னார்ல. அவரு கோவமா சொன்னாரு. ஆனா இந்த தோபி என்ன நினைச்சுக்கிட்டான், அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்றான், அவனுடைய கழுதைய தேட ஆரம்பிச்சுட்டான். ढूंढने लगा. தோபி घास में அந்த கிராஸ்ல வந்து அவன் தேட ஆரம்பிச்சிட்டான். किस्मत का मारा बेचारा भाग टिपटिपावे के डर से वही घास में छिपा बैठा था. किस्मत அப்படின்னா வந்து விதியின் காரணமாக, ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்து பயந்து ஓடி வந்துச்சு. அந்த பாட்டி சொன்ன கதையை கேட்டு பயந்து ஓடி வந்த அந்த புலி என்ன பண்ணுச்சு, டிப் டிப்பாவா கே டர்ஸே அந்த மழைக்கு பயந்து, அந்த சத்தத்துக்கு பயந்து, கிஸ்மத் கா மாரா பெச்சாரா பாக் அந்த பாவப்பட்ட அந்த டைகர் என்ன பண்ணுச்சு, டர்ஸே வஹி கான்ஸ் மே சிப்பா பைட்டாத்தா அது என்ன பண்ணுச்சு, அந்த வளர்ந்து இருக்க அந்த புல்லுக்கு நடுவில் போய் அது ஒளிஞ்சு, சிப்பானா ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. கிஸ்மத் கா மாரா பெச்சாரா பாக் விதியின் காரணமாக அந்த பாவப்பட்ட அந்த டைகர் என்ன பண்ணுச்சு, டிப் டிப்பாவே கெட்டர் அந்த சத்தத்துக்கு பயந்து, அந்த மழை சத்தம் அந்த இடி சத்தத்துக்கு பயந்து அந்த ஹைட்டா வளர்ந்துருக்க அந்த கிராஸுக்கு நடுவுல போயிட்டு சிப்பா பைட்டாத்தா ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்துச்சு. தோபி கோ லகா கி பாக் ஹி உஸ்கா கதா ஹே. ஸோ தோபி என்ன பண்றான், கை இப்படி வச்சு தேடுறான் இல்லையா. அவனுக்கு தொட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சு, லகா கி भाग ही அந்த டைகர் தான் அவனோட கழுதைன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். उसका गधा है. उसने आप देखा ना था और लगा भाग पर மோட்டா லட் பர்சானே. ஸோ உடனே என்ன பண்ணாமா, ஆப் தேக்கா நாத்தாவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் கூட அவன் யாருக்காகவும் வெயிட் பண்ணல, அங்க இங்க திரும்பி பார்க்கல. இதை ஒரே சென்டென்ஸா படிக்கணும். ஆப் தேக்கா நாத்தாவ் அவர் லகா பாக் பர் மோட்டா லட் பர்சானே. உடனே என்ன பண்ண, அந்த பாக் மேல அவன் வச்சிருக்க மோட்டா அந்த தடிமனான அந்த கம்புனால பர்சானே நல்லா அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். बेचारा भाग इस अचानक हमले से एकदम घबरा गया. बेचारा भाग பாவப்பட்ட அந்த டைகர் என்ன பண்ணுச்சு, அச்சானக் சடனா இதை பத்தி அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏக்தம் கப்ரா கயா ரொம்ப பயந்துடுச்சு. ஐயோ இது என்னடா இது, நம்ம இப்படி அடி வாங்குறோமே, அது இன்னும் பயந்துடுச்சு. भाग ने मन ही मन सोचा लगता है यही टिप टिपावा है. ஸோ உடனே என்ன நினைச்சிச்சு, நல்லா அடி விழுந்த உடனே அது என்ன நினைச்சு, மன் ஹி மன் மனசுல என்ன யோசிச்சது, லகுத்தா ஹே ஓஹோ இதுதான் டிப் டிப்பாவா போல இருக்கு, நம்ம மேல இப்படி அடி விழுதே, இதுதான் டிப் டிப்பாவா போல இருக்கு அப்படின்னு அது மனசுல நினைச்சிடுச்சு. ஆகிர் இஸ்னே முஜே ढूंढ ही लिया. ஓ கடைசியில ஆக்கிர்னா கடைசியில அவன் என்ன பண்ணிட்டான், இந்த டிப் டிப்பாமா என்ன தேடி கண்டும் பிடிச்சிட்டான். मुझे ढूंढ ही लिया. अब अपनी जान बचानी है तो यह जो कहा चुपचाप करते जाओ. अब अपनी जान बचानी அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய அப்படின்னா என்னுடைய ஜான்னா உயிர், என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கணும். பஜானி காப்பாத்திக்கணும்னா यह जो कहा இவன் என்னெல்லாம் சொல்றானோ चुपचाप करते जाओ அதை நம்ம செஞ்சுட்டு கம்மன் செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றான். आज तूने बहुत परेशान किया है, मार मार कर मैं तेरा खजुमर निकाल दूंगा. ऐसा कहकर धोबी ने भाग का कान पकड़ा. आज तूने बहुत परेशान किया है. இன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்ட, நான் காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். ஆஜ்னா இன்னைக்குன்னு அர்த்தம். தூணேனா அந்த டைகரை சொல்றான். அவன் என்ன நினைச்சு சொல்றான், கழுதை நினைச்சு சொல்றான். ஆஜ் தூணே பகுத் பரேஷான் கியா ஹே, மார் மார் கர் நான் உன்னை அடிச்சு என்ன பண்ணுவேன், தேரானா உன்னுடைய கச்சுமர் நிக்கால் தோலையே நான் உரிச்சிடுவேன். ஏசா கஹுக்கர் தோபினே பாக் கா கான் பக்கடா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தோபி அந்த பாக் டைகருடைய காதை நல்லா, கான்னா காதை நல்லா பிடிச்சிட்டு அவர் உசே खींचता हुआ घर की तरफ चल दिया. खींचता அப்படின்னா புல் பண்ணிட்டு அதை தரன்னு இழுத்துட்டு அவன் என்ன பண்றான், घर की तरफ चल दिया அவன் வீட்டை நோக்கி நடந்துகிட்டு இருக்கான். भाग बिना छू चपट किए भीगी बिल्ली बना धोबी के पीछे पीछे चल दिया. ஸோ பாக் என்ன பண்ணுது, அது வந்து டிப் டிப்பாமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்குல்ல, அதனால பயந்து என்ன பண்ணுது, பினா சூ சப்பட் எந்த சத்தம் மூச்சு விடாம பீகி பில்லி பனா, பீகி பின்னா ரொம்ப பயந்து போன ஒரு பூனை மாதிரி, தோபிக்கு பீச்சே பீச்சே சல்தியா. ஸோ தோபி போறதுக்கு பின்னாடி அவன் என்னெல்லாம் சொல்றானோ அதை கேட்டுட்டு அமைதியா நடந்து போயிட்டே இருந்துச்சு. பீச்சேன்னா அவன் பின்னாடியே நடந்து போச்சு. घर पहुंचकर धोबी ने भाग को
கூண்டே से बांध दिया और सो गया. ஸோ வீட்டுக்கு போன உடனே घर पहुंचकर அப்படின்னா ரீச் ஆகுறது. வீட்டுக்கு போன உடனே தோபி என்ன பண்றான், பாக ஒரு கூண்டே அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அதை கட்டி பாந்துனா கட்டி வச்சுட்டான். அதோட கூண்டே அதோட இடத்துல வந்து அந்த கழுத வைக்கிற இடத்துல அதை வந்து அவன் கட்டி வச்சுட்டு அவர் सो गया தூங்கியும் போயிட்டான். सुबह जब गांव वालों ने धोबी के घर के बाहर खूंटे से एक भाग को बंधे देखा तो उसकी आंखें खुली की खुली रह गई. ஸோ காலையில் ஆன உடனே எல்லாருமே தோபி வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த துணியை வந்து துவைக்கிறதுக்காக கொடுக்க வருவாங்க. ஜப் கா வாலோ, ஸோ கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, தோபியோட வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பாஹே கூண்டேமே, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு, ஏக்கு பாகுக்கோ பந்தே தேக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஒரு டைகரை வந்து கட்டி வச்சிருக்காங்க. தோ உன்கி ஆங்கே, ஸோ அந்த மக்களுடைய கண்கள் எப்படி இருந்துச்சு, கூலி. ஸோ கண்ணை நல்லா திறந்து பார்க்குறாங்க. இது கழுதை கட்டுற இடமாச்சே, இது டைகரா இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கூலி ரஹ்கயி. ஸோ இந்த கதையை உங்களுக்கு எழுதி தந்தவங்க யாரு, இந்த ரைட்டரோட பேர் என்ன, கிரிஜா ராணி அஸ்தானா அப்படின்றவங்க இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஸோ கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா சில்ட்ரன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லித்தரது இல்லாமல் நீங்களும் லைன் பை லைன் எல்லா வேர்டையும் படித்து இந்த கதையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.